பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நேற்றைய தினம் உங்களுக்கு முன்னால் தபூக்குடைய யுத்தத்துடைய நேரத்தில் நயவஞ்சகர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சாக்கு போக்கு சொல்லிவிட்டு, எங்களால் வர முடியாத சூழ்நிலை, இல்லைன்னா நாங்கள் உங்களோட வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சாக்கு போக்கு சொன்னார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நேற்றைய தினம் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்பொழுது அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அஃபல்லாஹு அன்க, அல்லாஹ் தஆலா நபியை உங்களை மன்னித்து விட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அசல்ல பார்த்தீங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நயவஞ்சகர்கள் ஜிஹாதுக்கு வர முடியாது, எங்களுடைய சூழ்நிலைகள் இப்படி அப்படின்னு சொல்லி சில சூழ்நிலைகளை சொன்னாங்க. இப்போ நபி அவர்களும் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துட்டாங்க, நீங்கள் போருக்கு வரவானா அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கின்றானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எச்சரிக்கக்கூடிய வசனம் தான் இந்த வசனம். ஆனால் அல்லாஹ் தஆலா பாருங்க எவ்வளவு அன்போடு அல்லாஹ் எச்சரிக்கிறான்னு பாருங்க. முதல்ல அல்லாஹ் தஆலா டிக்ளேர் பண்ணுறான், நபியே உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமேல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எச்சரிக்கின்றான். நீங்கள் ஏன் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்க? போருக்கு வராமல் அவங்க ஊர்லேயே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் ஏன் அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். இந்த நயவஞ்சகர்கள் இருக்கிறார்களே, முனாஃபிக்குகள், அவர்களுக்கு தபூக்கில் கலந்து கொள்ளக்கூடிய எண்ணம் இல்லை. அல்லாஹ் தஆலா 47வது வசனத்திலேயும் அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுவான். அல்லாஹ்வுக்கும் விருப்பம் கிடையாது இவங்க வந்து இந்த ஜிஹாதில் கலந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமிய படையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கும் விருப்பம் இல்லை. ஏன்னா இவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னால் குழப்பம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ்வுக்கும் தெரியும். அதனால் அல்லாஹ்வும் அவர்கள் வர வேண்டாம் என்பதாக தான் அல்லாஹ்வும் ஆடினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, இவங்களை மட்டும் நீங்கள் ஜிஹாதுக்கு வர வச்சுருந்தீங்கன்னா தபூக்குக்கு இவர்களுடைய உண்மையான ரூபம் என்ன, இவர்களுடைய நயவஞ்சகத்தனம் எல்லாருக்கு மத்தியிலேயும் வெளியில வந்திருக்கிறோம் நாயகமே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஆனால் உங்கள்கிட்ட அனுமதி கேட்டாங்க, நாங்கள் வந்து யுத்தத்துக்கு வரலன்னு, நீங்களும் அனுமதி கொடுத்துட்டீங்க. முஸ்லீம்களிடத்துல அவங்க சொல்லிக்குவாங்க, நாங்கள் ஒன்றும் சும்மா ஒன்றும் மதீனாவில் இருக்கல, ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டோம், ரசூலுல்லாஹும் அனுமதி கொடுத்தாங்க, நீங்கள் போருக்கு வர வேணாம் அப்படின்னு. அதனால தான் நாங்கள் மதீனாவில் இருந்தோம்னு முஸ்லீம்கள்கிட்ட சொல்லிக்குவாங்க. அவங்க ஆளுங்கக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தீங்களா முஸ்லீம்களை நாங்கள் எப்படி ஏமாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிக்குவாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை பாருங்கள். அஃபல்லாஹு அன்க, நபியே உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். லிமா அஸிம்த லஹும் ஹத்தா யதபய்யன லக்கல்லதீன ஸதகு, அவர்கள் உண்மையை சொல்லுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெளிவாகின்ற வரையிலும், வதஅலமல் காஸிபீன், பொய்யர்களை நீங்கள் அறிகின்ற வரையிலும், அவர்கள் யுத்தத்துக்கு வராமல் இருப்பதற்கு அவர்களுக்கு நீங்கள் ஏன் அனுமதி கொடுத்தீர்கள்? லா யஸ்தாஸினு கல்லஸீனா யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி அய்யுஜாஹிது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர்கள் தங்களுடைய உயிரையும் பொருளையும் கொண்டு அல்லாஹ்வினுடைய பாதையிலே போரிடாமல் இருப்பதற்கு, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்யாமல் இருப்பதற்கு உங்களிடத்துல அனுமதி கேட்கவே மாட்டாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை கொடுப்பது, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு பண்ணுவது எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால ஜிஹாதுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட அனுமதி எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உண்மையான மூமின்கள். அல்லாஹு அலீமுன் பில் முத்தகீன், அல்லாஹ் தஆலா தக்வா உள்ளவர்களை, இறையச்சம் உள்ளவர்களை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். உங்களிடத்துல போருக்கு வராமல் இருப்பதற்கு அனுமதி கேட்டவங்க யார் தெரியுமா? இன்னமா யஸ்தாதினு கல்லதீனா லா யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பாதவர்கள் தான் உங்களிடத்துல போருக்கு வராமல் இருப்பதற்காக வேண்டி அனுமதி கேட்டவர்கள். நாங்கள் ஊர்லேயே இருந்துடுறோங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பாருங்க, அவங்கள்ட்ட ஈமான் கிடையாது நாயகமே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறாங்க. வர்தாபத்து குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்களிலே சந்தேகங்கள் ஆழ்ந்து விட்டது. ஃபஹும் ஃபீ ரைபிஹிம் யதரத்ததூன், அவர்கள் அந்த சந்தேகத்திலேயே அவர்கள் தடுமாறியவர்களாக இருந்தார்கள். வலவ் அராதுல் ஹுரூஜ, அவர்கள்
யுத்தத்துக்கு கிளம்புவதற்காக வேண்டி நாடி இருந்தால் அதற்காக ஏதாவது ஒரு தயாரிப்பை அவர்கள் செய்திருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகின்றான். அதாவது உள்ளமே ஏற்றுக்கலன்னு வைங்களேன், சாக்கு போக்கு தான் சொல்லணும், சாக்கு போக்கு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உள்ள ஏற்றுக்கல அந்த யுத்தத்துக்கு போறதுக்கு, அதனால சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். ஆனா போகணும்னு நினைச்சிருந்தா கண்டிப்பான முறையில ஏதாவது ஒரு ஏற்பாடு அவர்கள் செய்திருக்க முடியும். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு தங்கடத்தை சொல்றாரு அப்படின்னு சொன்னா பரலான காரியத்தை நிறைவேற்ற முடியல அப்படின்னு தங்கடம் சொல்றாரு அப்படின்னா அவர் முதல்ல அந்த பரலான காரியத்தை செய்யறதுக்காக வேண்டி முயற்சி பண்ணியிருக்கணும், அதுக்காக ஏதாவது தயாரிப்பு செஞ்சிருக்கணும். இது எல்லாம் செஞ்சு அவருக்கு நேச்சுரலாகவே அவருக்கு அந்த பரலான காரியத்தை நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொன்னா அவர் உண்மையிலேயே தங்கடவாளி தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் எந்த முயற்சியும் பண்ணல, எந்த தயாரிப்பும் செய்யல, எங்களால முடியலங்க அப்படின்னு சொன்னா இது எப்படி தங்கடமாகும்? இது தங்கடமே கிடையாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தர் ஃபஜ்ருக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார், ஃபஜ்ர் தொழுகைக்கு எந்திரிக்கணும், அதுக்குண்டான முயற்சி தயாரிப்பு என்ன அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னால போன்ல என்ன செய்யணும், அலாரம் வச்சுட்டு படுக்கணும், அல்லது ஏதாவது கடிகாரத்தில் அலாரம் வச்சுட்டு படுக்கணும், அல்லது யார் வளமையா எந்திரிப்பாங்களோ வீட்டில் அவங்கள்ட்ட சொல்லிட்டு படுக்கணும், நீங்க எந்திரிச்சிங்கன்னா கொஞ்சம் எழுப்பி விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு படுக்கணும். இது எதுவுமே செய்யாம படுத்து தூங்கிட்டு நம்ம எங்களால் எந்திரிக்க முடியலங்க அப்படின்னு சொன்னா இது எப்படி தங்கடமாகும்? இது தங்கடமே கிடையாது. இது அந்த மாதிரி தான் இது. இவர்கள் எந்த முயற்சியுமே செய்யாம சும்மா நாச்சுக்கு ரசூலுல்லாஹ் இடத்துல எங்களால் வர முடியாத சூழ்நிலைங்க அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றார். வலாக்கின் கரிஹல்லாஹும் பிஆஸஹும், அவர்கள் கிளம்புவதை, யுத்தத்துக்கு வருவதை எல்லாரும் வெறுத்தான். ஃபஸப்பத்தஹும், எனவே அவர்களை அவன் தடுத்து விட்டான். வகீல குது மஅல் காயிதீன், கை கால் இல்லாத ஆளுங்க, வயசான கிழவர்கள், சிறு பிள்ளைகள், பெண்கள் எப்படி யுத்தத்தில் கலந்து கொள்ளாம ஊரிலேயே உட்கார்ந்து இருப்பாங்களோ அந்த மாதிரி கை கால் இல்லாதவங்களை போல நீங்களும் ஊர்லயே உட்காருங்கய்யா அப்படின்னு அவங்களிடத்துல சொல்லப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். கை கால் இல்லாதவன், நொண்டி, முடவன், இவன் தான் வராம இருப்பான் யுத்தத்துக்கு, நீங்களும் அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே உட்கார சொல்லப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களோடு அவர்கள் வந்திருப்பார்களே ஆனால் யுத்தத்துக்கு மாசாதுக்கும் இல்லா சவாலன், குழப்பத்தை தவிர வேறு எதையும் உங்களுக்கு அவர்கள் அதிகமாக்கி இருக்க மாட்டார்கள். வல அவுதாரு ஹிலாலக்கும் யபூனக்கும் உல் ஃபித்னா, குழப்பத்தை உங்களிடத்திலே தேடியவர்களாக இருக்கும் நிலை உங்களுக்கு இடையே அவர்கள் போர் மூட்டி இருப்பார்கள். வஃபீக்கும் சம்மாவும் அல்லதும், உங்களிலே அவர்களுக்காக செவிமடுப்பவர்களும் உண்டு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அதாவது சில யதார்த்தமான முஸ்லிம்கள் இருந்தாங்க சஹாபாக்கள்ல, அவங்களுக்கு உண்மை என்னங்கிறதெல்லாம் தெரியாது. இவங்களுடைய ஆக்டிங்கான பேச்சு, நயவஞ்சகர்களுடைய ஆக்டிங்கான பேச்சு, முனாஃபிக்குகளுடைய நயவஞ்சகர்களுடைய தன்மை அதுதான். அவங்க பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கா அப்படியே பேசுவாங்க, இஹ்லாஸா பேசுற மாதிரி பேசுவாங்க. ஆனா உள்ளத்துல பார்த்தீங்கன்னா சைத்தான் உட்கார்ந்துருப்பான், அவங்க உள்ளத்துல சைத்தான் தான் இருக்கும். அப்ப அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு யதார்த்தமான முஸ்லிம்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்பிடுவாங்க உடனே, ரொம்ப இஹ்லாஸான மனுஷன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன ஆகும்னா, இஸ்லாமிய படையில இவர்கள் வந்திருந்தார்கள் அப்படின்னா நயவஞ்சகர்கள் இந்த யதார்த்தமான முஸ்லிம்கள் இருக்கிறார்களே இவர்களுக்காக வேண்டி சப்போர்ட் பண்ணி ரசூலுல்லாஹ் இடத்துல பேசியிருப்பாங்க. பல விதமான குழப்பங்கள் உருவாகி இருக்கும். அதனால அல்லாஹ்வுக்கே விருப்பம் கிடையாது, இவர்கள் யுத்தத்துக்கு வருவதற்கு அல்லாஹ்வுக்கே விருப்பம் கிடையாது. அதனாலதான் நாசமா போற பயலுக தபூக்ல கலந்துக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நயவஞ்சகர்களை தடுத்து விட்டான். இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, நயவஞ்சகர்கள் இஸ்லாமிய படையிலே கலந்து கொள்ளாவிட்டாலும் இஸ்லாமிய படையிலே நயவஞ்சகர்களினுடைய ஒற்றர்கள் இருக்கிறார்கள், சிஐடிங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முனாஃபிக்குகளுக்கு சாதகமாக பாதகமாக என்ன பேச்சு நடக்குது அப்படிங்கிறத நல்லா காதால கேட்டுட்டு அங்க போய் அதை வத்தி வச்சு விட்டுருவாங்க, அதை போய் அங்க போய் சொல்லி விட்டுருவாங்க. நயவஞ்சகத்தனம் அதெல்லாம் நயவஞ்சகத்தனம். அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க அப்படி சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த இரண்டு விதமான கருத்துக்களும் இந்த இடத்துல பொருந்தும். வஃபீக்கும் சம்மாஉன லஹு,
உங்களிலே அவர்களுக்காக வேண்டி செவிமடுப்பவர்களும் உண்டு. அல்லாஹ் அலீமுன் பிஸ்ஸாலிமீன், அநியாயக்காரர்களை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். லகத் இப்தகவுல் ஃபித்னத மின் கபல், இதற்கு முன்னேயே குழப்பத்தை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள், குழப்பத்தை இதற்கு முன்னேயே அவர்கள் தேடி இருக்கிறார்கள். வகல்லபு லகல் உமூர், உங்களுடைய காரியங்களை அவர்கள் புரட்டி இருக்கிறார்கள். ஹத்தா ஜாஅல் ஹக், முடிவாக சத்தியம் வந்தது, உண்மை வந்தது. வதஹரல்லாஹி வஹும் காரிஹூன், அவர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ்வினுடைய காரியம் மிகைத்து விட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது இதை கொண்டு கருத்து என்னன்னா, முஸ்லிம்களுக்கு கிடைத்த வெற்றி, மக்காவினுடைய வெற்றி, பனையனுடைய வெற்றி, நயவஞ்சகர்கள் ஒவ்வொரு யுத்தத்துடைய நேரத்திலேயும் என்ன நினைச்சாங்கன்னா, முஸ்லிம்கள் கூட இருந்துகிட்டு இந்த யுத்தத்துல இவங்க தோத்து போயிடுவாங்க, இவங்க இந்த யுத்தத்துல தோத்து போயிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு யுத்தத்திலையும். ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான்? ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தீனை மிகைக்க வைத்தான். அவர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ்வினுடைய காரியத்தை, அதாவது அல்லாஹ்வுடைய தீனை, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா மிகைக்க வைத்தான். வமின்ஹும், அவர்களிலே மையகூல் உஸல்லி வலா தஃப்தினி, வீட்டிலேயே இருப்பதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க, எங்களை குழப்பத்தில் ஆக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் அந்த நயவஞ்சகர்களிலே உண்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த வார்த்தையை பற்றி ரூஹுல் மஆனி என்பதாக ஒரு தஃசீருடைய புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்திலே ஒரு அறிவிப்பு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முனாஃபிக் இருந்தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல, ஜத்திபுனு கைஸ் என்பதாக. அந்த முனாஃபிக் இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ தபூக்குடைய யுத்தத்துல கலந்துக்கோ அப்படின்னு சொன்னான். உடனே அவன் என்ன சொன்னான் ரசூலுல்லாஹ் இடத்துல, யா ரசூலல்லாஹ், நான் கொஞ்சம் பொம்பளைங்க விஷயத்துல கொஞ்சம் வீக்கான ஆள், யா ரசூலல்லாஹ், நீங்க பாட்டுக்கு ரோமியர்களோட சண்டை போடுறதுக்கு என்னை ரோமுக்கு கூப்பிடுறீங்க, அங்க உள்ள பொண்ணுங்க எல்லாம் அழகழகா இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னால் அங்க பொறுமையாலாம் இருக்க முடியாது, நான் ஏதாவது ஃபித்னாவில் மாட்டிக்குவேன், குழப்பத்துல மாட்டிக்குவேன், அதனால நான் யுத்தத்துக்கே வரல, என்னை ஆளை விடுங்க அப்படி சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கெஞ்சுறான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை போ சைத்தான் போ, நீ வரவே வேணாம், நாசமா போறணும் போ அப்படி சொல்லி விரட்டி விட்டாங்க. போ, நீ வரவே வேணாம் அப்படின்னு. இது ஒரு காரணமா? இது ஒரு காரணமா? அல்லாஹ் அதுதான் சொல்லி காட்டுகிறான். வமினஹும் மையகூலு உஸல்லி, நாங்கள் வீட்டிலேயே இருந்துடுவாங்க அப்படின்னு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள், எங்களை குழப்பத்தில் ஆக்கி விடாதீர்கள், வல தஃப்தினி, எங்களை குழப்பத்தில் ஆக்கி விடாதீர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் அவர்களிலே உண்டு அப்படின்னு சொன்னா இந்த ஜத்திபுனு கைஸ் தான். இந்த ஜத்திபுனு கைஸ்ங்கிற முனாஃபிக் இருக்கிறானே, அவன்தான் அப்படி கேட்டான். அல்லாஹ் சொல்றான், அலா ஃபில் ஃபித்னதி ஸகத்து, அறிந்து கொள்ளுங்கள், குழப்பத்திலே அவர்கள் விழுந்து விட்டார்கள். வஇன்ன ஜஹன்னம லமுஹீதத்துன் பில் காஃபிரீன், நிச்சயமாக நரகம் காஃபிர்களை சூழக்கூடியதாக இருக்கிறது. நாயகமே, நபியே, இன் துஸிபுக ஹஸனத்துன் தஸூஹு, உங்களுக்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அது அவர்களுக்கு துக்கத்தை கொடுக்கிறது, அந்த நயவஞ்சகர்களுக்கு துக்கத்தை கொடுக்கிறது. வயின் துஸிபுக முஸீபத்துன், உங்களுக்கு எதனாச்சும் துக்கம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா யகூலு கத் அஹத்னா அமரனா மின் கபல், எங்களுடைய காரியத்திலே முன்னையே நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து விட்டோம் என்பதாக அவர்கள் சொல்லிவிட்டு, அந்த நயவஞ்சகர்கள் சொல்லிவிட்டு, வயதவல்ல உலகம் சரியும், உங்களை விட்டுட்டு சந்தோஷமா அவங்க திரும்பி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. குல்லை யுஸீபனா இல்லா மா கதவல்லாஹு லனா, நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு ஏற்படாது, வேறு எதுவும் எங்களுக்கு வராது. லை யுஸீபனா இல்லா மா கதவல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களை அணுகாது. ஹுவ மௌலானா, அந்த அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்கக்கூடியவன். வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் மூமினூன், மூமினீன்கள் அல்லாஹ்வின் மீது சார்ந்தவர்களாக, அல்லாஹ்வை சார்ந்தவர்களாகவே மூமின்கள் இருப்பார்களாக என்பதாக அல்லாஹ் தஆலா நபியை சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் ஹல் தரப்பஸூன பினா இல்லா இஹ்தல் ஹுஸ்னையைன், நயவஞ்சகர்களை பார்த்து நபியே நீங்க சொல்லுங்க, இரண்டு நன்மையான விஷயங்களில் ஒன்றை தவிர வேறு எதனாவது எங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இரண்டு நன்மையான விஷயங்களில் ஒன்று அப்படின்னா
அதாவது போர்க்களத்திலே செல்லுவதினால், யுத்தத்துக்கு செல்லுவதினால் ரெண்டுல இருந்து ஏதாவது ஒண்ணுதான் முஸ்லிம்களுக்கு கிடைக்கும். ஆனால் அது எது கிடைச்சாலும் வெற்றி தான், எதுவுமே தோல்வி கிடையாது. ஒண்ணு வெற்றி கிடைக்கும், யுத்தத்துல வெற்றி கிடைத்தால் சந்தோஷம்தான், இல்லைன்னா வீர மரணம் கிடைக்கும், ஷஹீதாகக்கூடிய வாக்கியம் கிடைக்கும். நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா ஷஹீதாகிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஏற்படுற நஷ்டம்னு நினைச்சுக்கிட்டீங்களா? முஸ்லிம்களுக்கு ஏற்படுற நஷ்டம் கிடையாது, கிடையவே கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் கிடைத்து விட்டால் அதை விட பெரிய பாக்கியம் வேற எதுவும் கிடையாது. அதனால நபியே நீங்க சொல்லுங்க, நயவஞ்சகர்களிடத்துல ஈமானுடைய சுவை அவர்களுக்கு என்ன தெரியும்? அவர்களுக்கு என்ன தெரியும்? அவர்களுக்கு தெரியாது. அவங்கள்ட்ட சொல்லுங்க, அல் தரப்பசூன பினா இல்லா இஹ்தல் ஹுஸ்னைன், இரண்டு நன்மைகளில் இருந்து ஒன்றை தவிர வேற என்ன எங்களுக்காக நீங்க எதிர்பார்த்து விட முடியும்? ஒன்னும் எதிர்பார்க்க முடியாது. வெற்றி கிடைத்தாலும் சந்தோஷம், வீர மரணம் கிடைத்தாலும் சந்தோஷம். ஆனால் வனஹனு நதரப்பசு பிக்கும், உங்களுக்கு எதிராக நாங்கள் எதிர்பார்க்கிறோம், ஐ யுஸீபகுமுல்லாஹு பிஅஸாபின் மின் இன்திஹி, அல்லாஹ் தஆலா தன் புறத்திலிருந்து உங்களுக்கு தண்டனையை கொடுப்பான், அல்லது அவுதி ஐதீனா, எங்கள் கருத்தால் உங்களுக்கு தண்டனையை கொடுப்பான். ஃபதரப்பசு இன்னா மஅக்கும் முதரப்பிசு, நீங்களும் எதிர்பாருங்கள், உங்களோடு சேர்ந்து நாங்களும் எதிர்பார்க்கிறோம், நடப்பது என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் அன்ஃபிகு தவ்அன் அவ் கர்ஹா, நீங்கள் விருப்போடோ அல்லது வெறுப்போடோ நீங்கள் செலவு செய்யுங்கள், லன் யுதகப்பல மின்கும், உங்களிடத்திலே இருந்து அது ஒற்றுக்கொள்ளப்படாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவார். அதாவது இது அசல விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஜத்திபுனு கைஸுங்கிற முனாஃபிக்கை பத்தி உங்களுக்கு முன்னால இப்ப நான் சொன்னேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. இந்த ஜத்திபுனு கைஸ் இருக்கிறானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து சொன்னா, யா ரசூலுல்லாஹ், நான் யுத்தத்துக்கு வரமாட்டேன்னு தான் சொன்னேன், நான் காசு பணம்லாம் கொடுக்க மாட்டேன்னு தான் ஒன்றும் சொல்லலை, உங்களுக்கு எவ்வளவு சந்தா வேணும்னு சொல்லுங்க, எவ்வளவு சந்தா வேணாலும் கேளுங்க, நான் கொடுக்குறேன், சந்தா வாங்கிக்கோங்க, காசு வாங்கிக்கோங்க, ஆனா யுத்தத்துல மட்டும் என்னைய கூப்பிடாதீங்க, காசு கொடுக்குறேன் நீங்க போயிட்டு வாங்க அப்படி சொன்னான். அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, நீ என்னடா காசு கொடுப்ப? உன் காசை வச்சு என்ன செய்ய முடியும்? அன்ஃபிகு தவ்அன் அவ் கர்ஹா, நீங்க விருப்போடையோ அல்லது வெறுப்போடையோ நீங்க செலவு பண்ணுங்க. நீங்க எப்படி காசு கொடுத்தாலும் சரி, நீங்க என்ன கொடுத்தாலும் சரி, அதுக்காக நன்மை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. லைக் தகப்பல மின்கும், உங்களிடத்தில் இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நல்ல மனசு இருக்கணும், அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பது அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஆனால் அந்த இஹ்லாஸ் இருக்கணும் உள்ளத்துல. நயவஞ்சகத்தனம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த நயவஞ்சகத்தனத்தினால நம்ம கொடுக்கிற 10 பைசாவும் எந்த பிரயோஜனமும் படாது. அல்லாஹ் அதுதான் சொல்லலாம், லன் யுதகப்பல மின்கும், உங்களிடத்துல இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவே பட மாட்டாது. ஏனென்றால் நீங்க முனாஃபிக், நயவஞ்சகர்கள், நீங்க இன்னக்கும் குன்தும் கௌமன் ஃபாஸிகீன், நிச்சயமாக நீங்கள் பாவிகளான கூட்டமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இன்னும் தபூக்குடைய சில நிகழ்வுகள்லாம் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா